ஒருத்தர் சோகத்துல இருந்தா கூட, கவலையில் இருந்தா கூட, கடவுளுடைய பிரசன்னத்தண்டை வரும் பொழுது கடவுள் அவனை சந்தோஷிப்பிக்கிறார். இன்னைக்கு ஏன் வியாதி, இன்னைக்கு ஏன் பலகீனம்னா சந்தோஷம் இல்லை. நான் சொல்றேன், சந்தோஷம் இருந்துச்சுன்னா நோயே உங்க உடம்புல இருக்காது. எல்லா நோயும் வெளியில போ. ட்ரை பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அங்கங்க பார்க்ல நின்னுக்கிட்டு காலையில பாருங்க கக்கன்னு சிரிக்கான். எதுக்கு சிரிப்பு வராட்டனாலும் கிச்சி கிச்சி மூட்டியாவது சிரிடா, இல்லைன்னா சுகர்ல போயிருடா. ஒரு ஆர்டிபிஷியலா பண்றாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு தர. கடவுள் சிரிக்க வைப்பாரா? மைண்ட்ல எவ்வளவு கடவுளை குறித்து எதிராக ஏறிக்கு பாருங்க. அழ வச்சா ஆண்டவர், சிரிக்க வச்சா பிசாஸ். ஏய், எங்க இருந்துடா வந்தீங்க உங்க தியாலஜில தீய வைக்க? நான் சொல்றேன், என்னைக்கு உலகத்தின் மக்கள் சபை அண்டை வருவார்கள் என்றால், உலகத்தை விட என்றைக்கு சபை சந்தோஷமா இருக்கிறதோ அன்னைக்கு உலகத்தின் மக்கள் சபையை தேடி வர ஆரம்பிச்சிடும். மற்ற எல்லா சந்தோஷமும் மெய்யானது அல்ல, அது ஒரு லெவல் தான். ஆனா எப்பவுமே உங்களை சந்தோஷமா வைக்கிற ஒரு செயலை ஆவியானவர் தான் செய்கிறார் பாருங்க. ஆனா நீங்க துக்கத்தோட, வேதனையோட, ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்துட்டு சாதாரண எதையோ சாப்பிடுவீங்க, ஒத்துக்காது. சந்தோஷமா இருந்துட்டு பாருங்க, ஒரு வியாதியும் வராது, ஒரு இதுவும் வராது. ஏசு சுமந்த சுமை, ஏன் சுமை உங்க சுமை. அவர் அதை சுமந்து தீர்த்துட்டாரு. சுமந்து தீர்த்துட்டு சொல்றாரு, இனி உனக்கு கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, துக்கம் இல்ல. உனக்காக நான் அதை சுமந்து, நீ சந்தோஷமா இரு. ரொம்ப நாளா சோகப்பட்டு கவலைப்பட்டு நடக்காதத சந்தோஷமா இருந்து பாருங்க, அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். திறக்காத கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். பெண்கள்னால என்னதான் அழுகை தான். கண்ணீரும் பெண்ணையும் அப்படியே என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்படிங்கிற மாதிரி உலக வழக்கத்துல வச்சிருக்கலாம். ஆனா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்கிறார், பெண்ணே ஏன் அழுகிறாய்? நான் உயிரோடு இருக்கிறேன், நீ அழக்கூடாது. அப்ப கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கிற சோகங்கள், துக்கங்கள், கண்ணீரை கூட தேவன் எடுத்து போடுகிறான். ஆமென். சந்தோஷம் தாங்க ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கும் ஒரு காரியம். அதனால எப்பவுமே சொல்லு, மகிழ்ச்சி. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஆமென். ஒரே என்ன என் ஆனந்தம் பாடிட்டே இருங்க. ஆமென். ஆமா, ஒரு மீட்டிங்ல, ஒரு கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸில் பெரிய பிரசங்கங்கள்லாம் ஒன்றுமே பண்ணப்படலை. ஆனால் கேன்சர் கட்டி எத்தனையோ பேருக்கு அப்படியே மறைஞ்சது, வியாதிகள் குணமாச்சு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. என்னென்னு தேடி பார்த்தா ஒரே ஒரு சாங்கை 3 மணி நேரம் பாடியிருக்கிறாங்க. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் கூடுவோம் ஆடுவோம். அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானும் கொயரில் இருந்திருக்கிறேன். ஸ்ட்ரைட்டன் கூடுவோம் ஆடுவோம். என்ன ஆட்டம், அட்டென்ஷனில் நின்றுக்கிட்டு பாட்டு மட்டும் எப்படி இருக்கு தெரியுமா? கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டா. ஒரு மூஞ்சில் ஒரு சிரிப்பு இருக்காது, அப்படியே லைனாக பாடிக்கிட்டே இருப்போம். பாட்டை எழுதுனவர் மட்டும் பாடுதான் பாவிகளா இப்படி கொலை பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் எவ்வளோ ஜாயில் இருந்தால் அந்த பாட்டெலாம் வந்திருக்கும்ல. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். The joy unspeakable. பவுல் அதை எழுதும்போது அப்படிதான் எழுதுறாரு. சொல்லி முடியாத சந்தோஷங்கள். எல்லாம் சொல்லுங்க, சொல்லி முடியாத சந்தோஷங்கள். ஆமென். The joy unspeakable. சொல்லவே முடியல, நெட்டவே முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன இது? ஒன்னே ஒன்று தான், இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஆமென். அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தை ருச்சிதுக்கப்புறம் புயல் காற்று பார்த்து அதை பார்த்தே சிரிப்பீங்க நீங்கள், போடா அப்படின்னு. ஆண்டவனே என் பக்கம். ஆமென். போடா ஆண்டவனே. அந்த மாதிரி வந்து ரியலாக நீங்கள் சொல்லுவீங்க. அதை சொன்னவன்லாம் அப்படி வாழ முடியாது, அவன் பயந்து ஓடிடுவான் ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்க, போடா ஆண்டவனே என் பக்கம், எனக்குள்ளே அவர் இருக்கிறார். ஆமென். ரியல் திங்ஸ் பாருங்கள். இயேசுவை நிஜமாக நீங்கள் அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை. இதை ருசித்து பாருங்கள், இதை அனுபவித்து பாருங்கள். சூப்பர். வசனத்தெல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சி போட்டாங்க பாருங்கள். 1 பேதுரு 1:8. இவர் பேசுனது பைபிளில் இருக்குன்னு உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய்
களி கூர்ந்து. எப்படி வருது பாருங்க, சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். த ஜாய் அன்ஸ்பீக்கபிள் ஜாய். இது எப்படி விவரித்து சொல்றதுன்னே தெரியல. அப்படி நம்ம வாழ்க்கையை, நம் உள்ளங்களை ஒரு நிரப்புகிற ஒரு ஆண்டவர். ஆமேன். சந்தோஷம் தாங்க ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கும் ஒரு காரியம். ஆமாம். அதனால் எப்போவுமே சொல்லுங்கள், மகிழ்ச்சி. ட்ரை பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அங்கங்கே பார்க்கில் நின்றுக்கிட்டு காலையில் பாருங்கள் கக்கன்னு சிரிக்கான். எதுக்கு? சிரிப்பு வராட்டனாலும் கிச்சி மூட்டியாவது சிரிடா, இல்லைன்னா சுகரில் போயிடுவடா, உள்ளி இருளாம்பட்ட வியாதியில் இதாயிரணும், வியாதி ஜோமாகிறதுக்காக அந்த லாஃபிங் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு தெரப்பி, லாஃபிங் தெரப்பின்னு சொல்கிறாங்க. அப்படி சிரிப்பு சிகிச்சை. அதை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு தரார். இதெல்லாம் அனுபவிக்கணும் பாருங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது எப்படிங்க கடவுள் சிரிக்க வைப்பாரா? ஏன் மைண்டில் எவ்வளோ, புத்தியில் எவ்வளோ கடவுளை குறித்து எதிராக ஏறிக்கு பாருங்க. அழ வச்சா ஆண்டவர், சிரிக்க வச்சா பிசாஸ். ஏழ்மையாக இருந்தால் கடவுள் உன்னை பாடுகளுக்குள் கொண்டு போகிறார். பணக்காரனாக இருந்தால் பாருங்க பிரதர், பிசாசு அவனுக்கு பணத்தை கொடுத்து நரகத்துக்கு கூட்டி போயிட்டுருக்கான். எங்கே இருந்துடா வந்தீங்க உங்கள் தியாலஜியில் தீய வைக்க? ஃபுல்லாக பாருங்கள், இதுதான் பேசி வச்சுருக்காங்க ஊர் ஃபுல்லாக. சொல்லுங்களா எங்கிருந்துடா வந்தீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி தான், இதே மாதிரி காரியங்களை தான் பேசி வச்சதுனால ஒரு கிறிஸ்தவங்களே ஒரு முற்போக்கு ஆட்கள், அவர் சந்தோஷமாக இருக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது, சர்ச்சில் என்ன சிரிப்பு அப்படிங்கிற ஒருத்தர். ஆனால் பாவிகளா, வெளியில் தான் சிரிக்க முடியல, சர்ச்சிலேயாவது கொஞ்சம் சிரிச்சிட்டு போகிறேன்னு. கடவுள் எப்படி சொல்கிறாரு பாருங்க, என்னுடைய ஜெப வீட்டிற்கு அவர்களை கொண்டு வந்து அங்கே நான் அவர்களை அழ பண்ணுவேனா, என்ன சொல்கிறாரு, மகிழ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். ஆமாம், என் வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வருவேன். என் வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அங்கே அவர்கள் என்ன பண்ணுவேன், மகிழ பண்ணுவேன். ஆமென். அப்போ ஒருத்தர் சோகத்தில் இருந்தால் கூட, கவலையில் இருந்தால் கூட, கடவுளுடைய பிரசன்னத்தண்டை வரும்பொழுது கடவுள் அவனை சந்தோஷிப்பிக்கிறார். ஆமென். கடவுள் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறார். இவங்க யாராவது சிரிச்சிட்டுனாங்கன்னா பரிசுத்தம் கெட்டு போயிடுது அப்படிங்கிறாங்க. ஆனால் பைபிள் வேற மாதிரி சொல்லுது. நெகேமியா புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த நாள் பரிசுத்தமான நாள், யாரும் விசாரப்பட வேண்டாம். அதாவது நம்ம சிரிச்சிட்டா பரிசுத்தம் போயிடுவோங்கிறோம். பைபிள் சோகமாயிட்டா பரிசுத்தம் போயிடுவோம் அப்படிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசித்து, கொழுப்புலாம் சாப்பிடு, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. பயப்படாது, கொழுமையானவைகளை அப்படிதானே போட்டிருக்குது. அதெல்லாம் கர்த்தர் இருக்கிற ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சாப்பிட்டு, மதுரமானதை, ஸ்வீட்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கவலைப்படாத, மதுரமானதை குடித்து எல்லாம் சொல்லுங்க. பிரதர் சும்மாவே இங்கே கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வேற வசனம் வேற கொடுக்குறீங்களா? அங்கே பாருங்க, கொழுமையானதை, கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்துட்டு விஷத்தையே குடித்தாலும் அது உங்களுக்கு அமிர்தமாக தான் இருக்கும். வித் காட்ஸ் பிரசன்ஸ் there is no death. இப்போ கடவுளுடைய பிரசனை இல்லைன்னா அமிர்தமே விஷம் மாதிரி தான் இருக்கும். என்னங்க இவர் என்ன ஆச்சு, அமிர்தம் குடிச்சு செத்து போயிட்டாருங்க அப்படின்றாங்க. இது வந்து என்ன புசிக்கிறீங்கிற மேட்ரு கிடையாது. பிரசன்ஸ் இருக்கா இல்லையா, லைஃப் இருக்கா இல்லையா, அதுதான் விஷயம். லைஃப் இருந்ததுன்னா அது என்னன்னாலும் சொல்கிறாங்க பாருங்க, கல்லை தின்னாலும் செமிக்கிற வயசியா அப்படிங்கிறாங்க. அது மாதிரி கடவுளுடைய பிரசனை இருந்தால் என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சாப்பாட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழலை. நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் எதையிலையும் வாழ்கிறோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து 4 பாட்டு பாடி எனக்காக ஒருவர் இருக்கிறாருன்னு யோசித்து பாருங்கள். அப்புறம் உங்கள் சாப்பாடு எல்லாம் நல்ல சாப்பாடாகவே இருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். ஆமென். என்ன குடித்தாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாத. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மினரல் வாட்டர் தான் குடிப்பீங்க. இல்லாத பிரச்சனை, நோய் யாருக்கு எல்லாம் மினரல் வாட்டர் குடிச்சிங்களா? மினரலே இல்லையே. ஏன்னா அது அப்படி நடக்காது. என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு விலக்கி என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அப்படி வாழ்கிறதுல தான் அது இருக்குதே தவிர, நீங்கள் சுத்தமான தண்ணியை குடிக்கிறதுனாலையும் சுத்தமான என்னத்தை சுத்தத்தை என்ன பண்ணாலும் அது ஒரு லெவல் தான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல,
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ கவனிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசித்து மதுரமானதை குடித்து. மதுரமானதை குடித்து பாருங்க, சும்மா கிடையாது, நல்ல இனிப்புலாம் தேவையில்லை, மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஏன்னா நமக்கு நிறைய வந்துடுச்சு, நமக்கு நிறைய உண்டாயிடுச்சு. இப்போ இல்லாதவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்? அனுப்புங்க, அனுப்புங்கள். இந்த நாள் பாருங்க, உங்கள் கேலண்டரில் எழுதி வச்சுக்கோங்க, அதில் இது வேற. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஆமென். இன்னைக்கு ஏன் வியாதி, இன்னைக்கு ஏன் பலகீனம்னா சந்தோஷம் இல்லை. நான் சொல்றேன், சந்தோஷம் இருந்துச்சுன்னா நோயே உங்க உடம்புல இருக்காது, எல்லா நோயும் வெளியில போ. ஆமா, தேவையற்ற ஸ்ட்ரெஸ்ஸும் அழுத்தங்களும் தான் நோய்களுக்கே காரணம். வேதவசனம் எவ்வளோ அழகாக எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுக்கு பாருங்க. மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். சந்தோஷமா இருந்துட்டு பாருங்க, ஒரு வியாதியும் வராது, ஒரு இதுவும் வராது. ஆமென். ஆமாம். ஆனால் நீங்கள் துக்கத்தோட வேதனையோட ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்துட்டு சாதாரண எதையோ சாப்பிடுவீங்க, ஒத்துக்காது. அதான் பிரச்சனை. இது அது சாப்பாடு பிரச்சனையே கிடையாது, சந்தோஷ பிரச்சனை. சந்தோஷமா மகிழ்ச்சியா, அப்போ மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். என்ன போட்டிருப்பார்? Then Ezra said to them, go your way, eat the rich festival food. எல்லாம் சொல்லுங்க, rich festival food. Amen. Drink the sweet drinks and send a portion to him for whom nothing is prepared, for this day is the holy to our Lord, and do not be worried. எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த நாள் என்ன மாதிரி நாள்? பரிசுத்தமான நாள். எப்படி சொல்றாரு பாருங்க, this day is holy to our Lord, and do not be worried. எப்ப இந்த நாள் பரிசுத்தமான நாள், அதனால worry பண்ணிராத. இது நம்ம இது எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரோ சந்தோஷமா இருந்தா, பிரதர் சந்தோஷமா இருக்காதீங்க, பரிசுத்தம் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம பொறுத்தளவுக்கும் பரிசுத்தவான்கள்லாம் யார் மைண்டில் ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். எப்படி? அவர் சிரிக்கவே மாட்டார், அப்படியே அமைதியாக இருப்பார், மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், எண்ணெய் வடிஞ்சிட்டு ஒரு மாதிரி, ஆளை பார்த்தா சிரிக்கவே மாட்டார். கேட்டால், என்ன பிரதர் ஏன் அப்படி இருக்கீங்க? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிம்பார். இன்னும் சிலர் டைட்டாக இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படிம்பாங்க. அதான் என்னையா வெடிது போல் மூஞ்சி போகிறோம், அபிஷேகம் மூஞ்சி புல்லாம் தெரியுது ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப டைட்டாகிடுறாங்க. ஆமாம். ஆனால் வேதவசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க, அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலி சந்தோஷமாக இருக்கிறது தான் பரிசுத்தம். விசாரப்பட வேண்டாம், இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். அப்போ விசாரப்பட்டா எது கெட்டு போயிருது? பரிசுத்தம் கெட்டு போயிருது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சந்தோஷப்பட்டா பரிசுத்தம் கெட்டு போயிருன்னு தலைகீழாக பைபிள் படித்து வச்சுருக்கிறோம். அதனால தான் பைபிள் தூக்குன ஆட்கள், ஆண்டவரை நம்பின ஆட்கள்லாம் சோகமாக இருக்கிறாங்க. அவன் பார்த்தான், நமக்கும் வாழ்க்கையிலே ஏகப்பட்ட சோகம் இருக்குது, இந்த சோக கும்பலில் ஏன் சேருவானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எங்கெல்லாம் சந்தோஷம் இருக்கோ அங்கே தேடி போய். நான் சொல்கிறேன், என்னைக்கு உலகத்தின் மக்கள் சபை அண்டை வருவார்கள் என்றால், உலகத்தை விட என்றைக்கு சபை சந்தோஷமாக இருக்கிறதோ அன்னைக்கு உலகத்தின் மக்கள் சபையை தேடி வர ஆரம்பிச்சிடும். என்னையா டான்ஸ் போட்டு பிச்சு உதறிட்டு இருக்காங்க, பாட்டு பாடுறாங்க, இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம், என்ன இது, என்ன இந்த ஆனந்தம்னு உள்ளே வந்துடுவோம். அப்படி தான் ஆண்டவர் அவன் ஏற்றுக்குவான். ஆனால் நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு இப்படி சோகமாக போன அவன் பார்ப்பான், இப்போ தெரியுதா நான் ஏன் வர்றதில்லைன்னு, இவ்வளோ சோகமாக இருந்துட்டு நீ போனான்னு போட்டான்னு, நான் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படிமா. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள் ஜாய் தான் காஸ்பல். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், சந்தோஷம் தான் சுவிசேஷம். உங்கள் முகத்தின் சந்தோஷத்தை பார்த்தே 30 பேர் ரட்சிக்கப்படுவான். ஆமென். என்ன இது எனக்கு இல்லையே, என்கிட்ட பொன்னகை மட்டும் இருக்கிறது, ஆனால் புன்னகையே இல்லை. ஆனால் உங்ககிட்ட பொன்னகையும் இருக்கு, புன்னகையும் இருக்கு, அதனால ஆமென். ஆனால் நம்ம கிறிஸ்தவங்கிட்ட பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம வெந்தய கோசையே கேட்கவே வேண்டாம், இதுகிட்ட பொன்னகையும் கிடையாது,
சகிக்கலை பார்க்க. ஒடிருதான். இந்த பக்கம் என்ன பண்ணிடாத, அங்கேயாவது கொஞ்சம் ஏதாவது போட்டுக்கிட்டு வச்சு நாங்கள் எங்கே போட்டு பார்த்தா லட்சணமாக ஏதாவது வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்குன்னு இருக்கும். சந்திரமுகி மாதிரி. ஆமாம், 3 மணிக்கெலாம் அந்த வெள்ளை ஓட்டை எது போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆவி கீவி விட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்கும். பயந்து ஓடிடுவாய் ஊரே. அப்பா ஓடிடுவாங்க பயந்து. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. காதில் கீழே எல்லாம் கலட்டி இருக்குமா, முன்னாடி குத்தி இருக்கும், இப்போ ஒன்றுமே இருக்காது. ஒரு மாதிரி ஆகிடும். பார்த்தாலே பயந்துடும், அரண்டுருவாங்க. அரல்ற மாதிரி இருந்துக்கிட்டு எங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா எப்படி இருக்கும். இப்படியே ஆகிட்டாங்க பாருங்களேன். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து பாருங்கள், மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள். கத்துறதை தர்றாருங்க. கத்துட்டு தான் சந்தோஷம் இருக்குது. மற்ற எல்லா சந்தோஷமும் மெய்யானது அல்ல, அது ஒரு லெவல் தான். ஆனால் எப்போவுமே உங்களை சந்தோஷமாக வைக்கிற ஒரு செயலை ஆவியானவர் தான் செய்கிறார் பாருங்க. இப்போ என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னது? நம்முடைய பலன். பாருங்க, இது அங்கே இருந்த மக்களுக்கு கொஞ்சம் புதிய போதனையாக தான் இருந்தது. இந்த நெகேமியா காலத்தில் இந்த இடிந்து போன அலங்கத்தெல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு, கட்டி எழுப்பி அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த காரியத்தை அவர் சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு அது எப்படி தான் இருந்தது, புதுசாக தான் இருந்தது. அப்போது அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கடவுளுடைய ஒரு காரியம் கிடையாது, கடவுளுடைய காரியம்னாலே இப்படி தான் இருக்கணும், சோகமாக தான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நினச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பாருங்கள், நெகேமியா புத்தகம் திருப்புங்க. இந்த அலங்கம்லாம் இடிக்கப்பட்டுடுச்சு. இடிக்கப்பட்டதுக்கப்புறம் நெகேமியாவின் தலைமையில் இந்த அலங்கம் என்ன பண்ணப்படுகிறது, கட்டப்படுகிறது. கட்டி எழுப்பி இந்த ஒரு விழாவாக அதை என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, வாசிக்கிறாங்க. வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் முதல்ல அழுதாங்களாம். 8:9 பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால், எல்லாம் சொல்லுங்கள், நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால். எல்லாம் அவங்க சில நேரத்தில் நமக்கு இந்த நேரத்தில் என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. ரொம்ப நம்ம சிரிக்கலாம் அப்படிமா, சிரிக்கணுமா அழணுமான்னு தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அழணும் போல் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அழுறாங்க. அங்கே பாருங்கள், அடுத்த அழுதபடியால் என்ன போட்டிருக்கு, திர்சாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகராகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பாருங்க, ஒரு பெரிய விளக்கமே கொடுக்க வேண்டியிருக்கு. அழாதீங்க, நீங்கள் அழ வேண்டியதில்லை, நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள். என்ன பண்ணுங்க, ஆமாம், அழாதீங்க. இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும், இப்போ கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியினால், எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியினால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியினால், வார்த்தையை உணராத வரைக்கும் சோகத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் வார்த்தையை உணர்ந்து கொண்டபடியினால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான், அப்பா
இது நம்ம சோகமாக இருக்க வேண்டிய நாள் கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். மிகுந்த மகிழ்ச்சி கொண்டாடவும் போனார்கள். அப்போ பாருங்க எவ்வளோ ஒரு அப்படியே மாறுது பாருங்க. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, சோகப்பட்டுருக்கிறாங்க. அப்புறம் வேதத்தை எடுத்து, நம்முடைய தேவன் சோகத்தின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் ஆனந்தத்தின் தேவன். தெரியுங்களா ஆண்டவருக்கு பேர் என்னன்ட்டு? நித்தியானந்தர். அதான் நான் சொல்ல வரேன். யாரோ அந்த பேரை வச்சு பேர் வாங்கிட்டாங்க வேற மாதிரி. ஆனால் வேத வசனம் சொல்லுது நம்ம தேவனுடைய பேர் என்ன பேரா? அப்படியே பைபிளில் இருக்கு. அங்கே பாருங்க, 1 தீமோத்தேயு 6:15 வாசித்து பாருங்க. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே ஊரில் யாரோ சொல்லுவாங்க கழுதைக்கு பேர் முத்துமாலையாங்கிற மாதிரி யாரோ பேர் வச்சு எப்படியோ பேர்ப்பாங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம தேவனுடைய பேர் என்ன பேரா? அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அவர் பேருங்க, அவர் பேர் கடவுள். நம்ம என் தேவன் யாரு? தேவனை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? ஆண்டவர்னோடனே சில சொல்றார் இயேசு கண்ணீர் விடுகிறார் அப்படிங்கிற. கண்ணீர் விடுகிற இயேசுவே இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க பாருங்க. நான் கேட்கேன், 2000 வருஷமா இன்னும் கண்ணீர் விட்டுட்டேவா இருக்காரு? சொல்றார் எருசலேம் வீதியில அப்படியே அழுது கொண்டே இயேசு போனார். என்ன போனார்? இன்னும் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? அப்படி அழுதுகிட்டே இருக்கிறாருங்கிறாங்க. இல்லைங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆமென். சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்போ இயேசு எந்த மூடில் இருக்கிறாரு நீங்கள் சொல்லுங்க? சிரிச்சுட்டே இருக்கார், லாஃபிங் மூடில் இருக்கிறார். லாஃபிங் ஜீசஸ். நம்ம ஆட்கள் அப்படியே ரத்தம் சிந்துற மாதிரி, நெஞ்சில் தீ எரியும். இங்கன யாரையா தீ வச்சா இயேசுக்கு அப்படின்னு இங்கன தக்க தக்க தக்கன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இங்கனே இப்போ யாரையா கொளுத்துனா அவர் அப்படியே ஒரு சோகமா 2 ஆட்டுக்குட்டி அங்கே நிற்கும். அதுவும் 2 ஆட்டுக்குட்டி தானா? அவர் மேய்ச்சல் அவ்வளோதான் இருக்குது போல். 2 ஆட்டுக்குட்டி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பரிதாபமாக போஸ் கொடுத்த மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க பாருங்களேன். ஒரு மகிழ்ச்சியான ஜீசஸ் இமேஜே இல்லை. இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு அதை ஒரு தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து. 3 இடங்களிலே அவர் கண்ணீர் விட்டார். முதலாவது இடம் அவர், 3 இடம் நானும் தினமும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன் போங்க. நான் தான் அப்படி பார்த்தா இயேசுவோட கண்ணீர் விட்டதில் நான் தான் கூட ரேங்கு. அங்கே கண்ணீர் விட்டார், இங்கே கண்ணீர் விட்டார்னு அதையே தியானிச்சுட்டு இருப்பாங்க பாருங்க உட்காந்து. ஆனால் இவங்களுக்கு விளங்கலை. இப்போ பாருங்கள், வார்த்தையை விளங்கி கொண்ட போதுங்கிற மாதிரி அவர் ஏன் கண்ணீர் விட்டார்னா, ஏன் கண்ணீரை ஏன் துக்கத்தை அவர் சுமந்து என்ன சந்தோஷமாக்குறதுக்காக மெய்யாகவே என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தார். இயேசு சுமந்த சுமை ஏன் சுமை? உங்க சுமை. அவர் அதை சுமந்து தீர்த்துட்டாரு. சுமந்து தீர்த்துட்டு சொல்றாரு, இனி உனக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, உனக்காக நான் அதை சுமந்துட்டேன், நீ சந்தோஷமா இரு. இப்போ இயேசுக்கு என்ன சோகம்? அவருக்கு என்ன சோகமும் கிடையாது. நம்முடைய பாரங்களை துக்கங்களை தான் மேலே என்ன பண்ணுறாரு? ஏற்றுக்கொண்டு. மரியாள் அழுத போது இயேசு என்ன பண்ணுறாரு? அழுறாரு. அவங்களுடைய எமோஷனலில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறார். எமோஷனலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. எருசலேம் வீதியில் பெண்கள்லாம் அழுறாங்க. ஏன் சொல்கிறாரு, எனக்காக என்ன பண்ணாதீங்க, அழாதீங்க. எதுக்கு போட்டு அழுதீங்க? அழாதீங்கன்னு தான் சொன்னார். அழுங்கன்னு எங்கேயாவது ஏசு குறிப்பு நல்லா அழுங்க, பத்தாது இன்னும் எமோஷனல் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட. இன்னொரு டைரக்டர் மாதிரி அழுங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தார். அழுங்கன்னு சொன்னாரா? எங்கேயாவது அழுங்கன்னு ஏசு பிரசங்கம் பண்ணாரா? அழுங்கன்னு சொல்லவே இல்லையே. அழாதீங்க, கவலைப்படாதீங்கன்னாரு, அழாதீங்கன்னாரு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னாரு. பயப்படாதீங்கன்னாரு. நெகட்டிவான அந்த எமோஷனலானது சொல்லவே இல்லையே. எங்கேயாவது அழுங்க, நல்லா அழுங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே. ஒரே ஒரு விஷயத்தில் தான் பாருங்க, இந்த அழுகைங்கிறது எப்படி ஒரு ஆனந்த பெருக்கில் சில நேரத்தில் பார்த்தா அவருடைய அன்பு கிருபைகள் இதெல்லாம் நினைக்கும் போது என்ன வருது? நன்றியில் வருது. அது வேற பாருங்க, அது வேற. நன்றி இல்லை அப்படியே நினச்சா, இவங்க கூட பாட்டு படிக்கும்போது நினச்சா நம்மளை ஒரு நாள் ஏசு சந்திச்சார, அதை நினச்சாலே வேற மாதிரி இருக்குது. அப்பா நீங்கள் அன்றைக்கி வரலன்னா நான் அவ்வளோதான் காலி ஆயிருந்திருப்பேன். ஆமாம், சோழி முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பேருக்கு சோழி கொடுக்குற அளவுக்கு கடவுள் நம்மளை வச்சிருக்கிறாருன்னா அதை நினச்சி பார்த்தா கொஞ்சம் நன்றி உணர்வில் என்ன வருது? கண்ணீர் வருது.
அப்புறம் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது மக்கள் கொஞ்சம் அறியாமல் சில கஷ்டங்களில் துயரங்கள் இருக்கும்போது பார்த்தா அவங்களுக்காக ஒரு கண்ணீர் வருது. இப்படி இருக்கிறாங்களே, இந்த மக்கள்லாம் எப்போ மீண்டு வருவாங்க, இவங்களுக்காக ஏதாவது பண்ணுமே ஆண்டவரேன்னு சில கதைகளை சிலதை கேட்கும்போது அப்படியே என்ன வருது, கண்ணு. இதெல்லாம் நல்லது பாருங்கள். ஆனால் நம்ம வாழ்க்கையின் இது நல்லது, ஒரு நல்ல இதயம் நமக்கு இருக்குங்கிறதுக்கு அடையாளம். இந்த கண்ணீர் வரலன்னா தான் அங்கே தப்பு. பாவி கல்லஞ்சு காரா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? அது இயல்பாக வருது. அதையுமே பாருங்கள், இந்த மதத்தில் நமக்கு உனக்கு வரலையாமாங்க, வரல சார், வரல விடுங்களேன், உனக்கு ஆத்ம பாரம் இல்லையா? எனக்கு ஏற்கனவே நிறைய பாரம் இருக்குது, என் ஆற்றுல நிறைய பாரம் இருக்குது, இதில் ஆத்ம பாரம் வேறையா அப்படின்றாங்க. அது அப்படி வராது, அது நமக்கே வரும். நம்ம கடவுளுடைய அன்பை பெற்று கிருபையை பெற்று வரும்போது சில மனிதர்களை பார்க்கும்போது இவங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த குடும்பம் இப்படி இருக்குது, இந்த நபர்கள் இப்படி இருக்கிறாங்க, இவங்க நல்லா வரணுமேன்னு நமக்கே ஒரு அறியாமல் ஒரு இது வருது. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நல்ல துக்கங்கள், அதெல்லாம் நல்ல விதமாக வர்ற ஒரு கண்ணீர். ஆனால் இது தவிர வாழ்க்கையில் நாம் சோகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஆமாம், இன்னையிலிருந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உங்கள் அழுகைக்கும் கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இயேசு இரத்தத்தை கொண்டு வைக்கப்படுவதாக உங்கள் வாழ்க்கை. ஆமென். அப்போ அழுங்கன்னு இயேசு பிரசங்கம் பண்ணவே இல்லை, அழாதீங்கன்னு தான் சொன்னார். உயிரோடு இயேசு எழும்பின உடனே, உயிர்த்தெழுந்த உடனே இயேசு ஒரு பெண்ணை தான் என்ன பண்ணுறாரு, முதல்ல சந்திக்கிறார். ஆமென். பெண்ணையை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? ஸ்ரீயே ஏன் அழுகிறாய்? என்னமோ அழுகைக்கும் இவங்களுக்கும் பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி, எங்கள் சொத்து உரிமை, என் அழுகை என் உரிமை அப்படின்னே வாழ்கிறாங்க. அது ஏன்னே தெரில பாருங்க. பெண்கள்னால என்ன தான், அழுகை தான். ஆமாம், கண்ணீரும் பெண்ணையும் அப்படியே என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்படிங்கிற மாதிரி உலக வழக்கத்தில் வச்சிருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்குறார், பெண்ணே ஏன் அழுகிறாய்? நான் உயிரோடு இருக்கிறேன், நீ அழக்கூடாது. நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உன் கண்ணில் கண்ணீர் வர கூடாது. ஆமென். அழாதீ. வாழ்க்கையின் சோகங்கள், வாழ்க்கையின் வலி வேதனைகள் எல்லாம் குறித்து நம் அழுகையின் வாழ்க்கைக்குரியது அல்ல. இது நமக்குள்ளேயே இந்த வார்த்தையெல்லாம் உள்ளே போடணும் பாருங்க. நான் எதுக்கு அழ வேண்டியதில்லை, என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். அப்போ முதல்ல சொன்ன வார்த்தையே தான், ஸ்ரீயே ஏன் அழுகிறாய்? நீ அழ வேண்டாம். அப்போ அழாதீங்கன்னா இயேசு சொன்னாரே தவிர, எங்கேயாவது கூடி கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரமாவது அழக்கூடாதா? அப்படிலாம் என்ன பண்ணல, அழுகையை ஆதரித்து ஒன்றும் பேசலை. மாறா பைபிள் முற்போக்காக தான் இருக்குது பைபிள் இல்லையா? பவுல் எடுத்துக்கோங்க, இஸ்ரவேலர்களுக்காக மக்கள் ரட்சிப்புக்காக எனக்கு ஒரு கண்ணீர் வருதுன்னு சொன்னாரே தவிர, மற்றபடி அவர் என்ன சொல்கிறாரு? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் எத்தனை வாட்டி சொன்னாலும் தகும். ஏன்னா காலையில் தான் சொல்லியிருப்போம், சாயங்காலம் ஒரு மாதிரி வருவாங்க, என்னாச்சு அண்ணாச்சி என்னாச்சு, காலையில் தானே சொன்னேன், அதுக்குள்ளே ஒரு சோகமாயிருது. அப்போ திரும்பி சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ திருப்பி வேத வசனம் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்ன அழைப்பு கொடுக்குது? சந்தோஷமாக தான் சொல்லுது. மகிழ்ச்சியை தான் தேவன் தன் ஜனங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அந்த புத்தகத்தில் பாருங்க, பிலிப்பியர் புத்தகத்திலே மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுவே திருப்பி எழுதுறார் ஒரு புத்தகம் முழுவதும். ஆனால் அவர் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கார். ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு கடிதம் எழுதுறாரு விசுவாசிகளுக்கு. என்ன எழுதுறாரு? சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு. நம்ம வழக்கமாக ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஆளுக்கு நம்ம லெட்டர் எழுதுவோம், கவலைப்படாத, ஜாமீன் எப்படியாவது வாங்கி உங்களை வெளியில் என்ன பண்ணிடுதோம், கொண்டு வந்துடலாம், கடல்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் இவர் உள்ளே உட்காந்துக்கிட்டு, ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியில் உள்ள ஆட்களுக்கு சொல்கிறாரு, எப்போ கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க அப்படிங்காரு. யார் ஜெயிலுக்குள்ளே இருக்கா, யார் வெளியே இருக்கானே தெரிய மாட்டேங்குது பாருங்களேன். அப்போ கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் சிறையில் கூட நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு நடுவில் கூட நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. ஆமென்.
இன்னொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நாளாக சோகப்பட்டு கவலைப்பட்டு நடக்காதத சந்தோஷமாக இருந்து பாருங்க. அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். திறக்காத கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். நமக்கு யாரோ எங்கேயோ சொல்லிட்டாங்க, மூஞ்ச கொஞ்சம் வாடலாக வச்சுக்கிட்டா ஏதோ நடக்கும் அப்படின்ட்டு. நடக்காது. வீட்டுக்காரங்க கிட்ட கூட நடக்காது. சோகமாக இருந்து ஒன்றத்தையும் சாதிக்கவே முடியாது. பைபிளில் சாதித்த எல்லா சாதனையும் எஸ்தர் எப்படி சாதிச்சா? அப்படியே ராஜா வரும்பொழுது பக்கரா அப்படின்னு அழுத பார்த்தோன்னா, ஏற்கனவே வஸ்தியை தூக்குனா ஒன்றை தூக்கிறோன்னு தூக்கியிருப்பார். தூக்குங்க எஸ்தர் அப்படின்ட்டு இருப்பார். அவா ராஜா விருந்துக்கு வரவும் விருந்தே கொடுத்து ராஜா ஒரு மாதிரி ஆயிட்டார். அவன் யோசித்து பாருங்களேன், எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது? சோகத்தின் மூலமாலாம் கிடையாது. அழுதுலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. ஆனால் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவன் கேட்கான், ராஜ்யத்தின் பாதி வேண்டுமா? பாதிலாம் வேண்டாம், மொத்தமாகவே எடுத்துக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கடைசியில் மோதிரத்தான் கலத்தி கொடுத்துட்டான். இந்த அம்மா என்ன சீல் வச்சுதோ அதான் நடந்துச்சு பாருங்களேன். ஆமென். உறவுகள்லையும் சொல்கிறேன், எதுலேயும் சொல்கிறேன், மூஞ்ச தூக்கி வச்சு வேலைக்கு ஆகவே ஆகாது. ஆமாம், அதெல்லாம் அது இட்ஸ் நாட் பிபிலிக்கல். வேதவசனம் அப்படி எங்கேயுமே சொல்ல. கடவுளுக்கு முன்னாடியும் சொல்கிறேன், உங்கள் எந்த மணவாளனுக்கு முன்னாடியும் சொல்கிறாரு. எங்கேயாவது ஆண்டவர் அழுது கொண்டே வா, நீ கேட்டதெல்லாம் தாரேன், ஏதாவது ஒரு வசனம் காட்டுங்களாம் பார்ப்போம். நீ அழுதுகிட்டே வந்தன்னா கேட்டதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அப்படி சொல்லவே இல்லை. ஆனந்தத்தோடு அவர் சன்னதியின் முன் வாருங்கள். ஆமென். சந்தோஷத்தோடு வா. கடவுளுக்கு முன்னாடி வரும்போது சந்தோஷத்தோடு வா. ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி கேளு கடவுள்கிட்ட. கடவுளுக்கு நம்ம ஆட்கள் பாருங்களேன், அழுது கேளு, ஆண்டவர் தருவார். சின்ன வயசுலேருந்து நான் கேட்டிருக்கேன் இதை. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகமே ஆடிடும் அப்படின்றாங்க. நீ புளிஞ்சு பார்க்கறது ஒன்றும். நான் ஒரு சின்ன பையன் ஒரு முள்ளூர் ஜீவத்தில் போய் உட்காந்துருக்கேன். அங்கே ஒருத்தர், இப்போ ஆத்துமாக்களுக்காக நம்ம அழணும் அப்படிங்கார். ஐயோ அது இப்படி பண்ணுறதுன்னு தெரியலேன்ட்டு பார்க்க மிளகாவும் வெங்காயம் வச்சுருக்காரு ஒரு தட்டில். நிஜம் மிகப்பெருத்தையும் சொல்லலைங்க, ஒரு தட்டில் மிளகாவும் வெங்காயம் இருக்குது. யாருக்கு கண்ணீர் வரலையோ தேய்ச்சிட்டாரு அப்படிங்காரு. ஆனால் பாவீடா, இந்த ரிலீஜன் பாருங்கள் எந்த அளவுக்கு போயிருது பாருங்கள். மிளகாய் வெங்காயத்தையும் தேய்ச்சிட்டாரு அப்படிங்காரு. உரிச்சு கொண்டு வந்துருக்காரு மெனக்கெட்டு. யாருக்கெல்லாம் அழுக வரலையோ இதை எடுத்துகிட்டு போங்க ஆளுக்கு ஒன்று அப்படிங்காரு. அப்போ பாருங்கள் இப்படியே போயிடுச்சு. ஆனால் அவர் எங்கேயுமே நீ அழுதுட்டு வா, நீ அழுதா உன் ஜபத்தை கேட்பேன். அப்போ நான் மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுருக்கிறேன். இந்த சிரிச்சுக்கிட்டே கேட்டோம்னா அது சீரியஸான ஜபமே கிடையாது போல். இப்போ ஒரு பொசிஷனில் நின்றுக்கிட்டு அழுதாதான் ஓஹோ ஆண்டவருக்கு கூட நம்ம ஜபம் மேலே ஒரு பெரிய. இப்போ நான் பாருங்களேன் சிரிச்சுட்டே பிரசங்கம் பண்ணிட்டேன்னா நிறைய பேர் பாருங்கள் இது சீரியஸான பிரசங்கமே இல்லை அப்படின்றாங்க. இப்போ நமக்கே கம்ப்ளைண்ட் பாருங்கள், இந்த பிரசங்கியார் இவர் பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாருங்க. இப்போ நான் உண்மையிலே பிரசங்கியாருன்னா அப்படியே கண்ணீர் அப்படியே வச்சுட்டு அப்படியே பேசினேன்னு வைங்களேன், தொடச்சிப்போ நான் அப்புறம் அழுதுகிட்டே பேசுகிறார், மேலே தேவ மனிதர் அவர் அப்படின்றாங்க. நான் வேறு சிரிச்சுட்டே பேசுகிறேன்னா பாருங்க சிரிச்சுட்டே பிரசங்கம் பண்ணுறாரியா, ஒரு சீரியஸ்னஸே இல்லை. அப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம மைண்டில். இதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த இதெல்லாம் மென்டாலிட்டி மாற்றுங்க. அப்படி கிடையாது. தேவன் ஆனந்தத்தின் தேவனாக இருக்கிறார். பரலோகத்தில் கண்ணீரே கிடையாது, அழுகே கிடையாது. அதுக்கு அவர் அலோவே பண்ணல. அந்த பரலோகங்கிறது என்னென்னா ஆனந்தத்தின் இடம்தான். ஆமென். அங்கே கண்ணீர் இல்லை, சோகம் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை. ஏன்? அது எதுவுமே தேவனுடையது கிடையாது. அதனால தான் அங்கே அதுக்கு அலோ கிடையாது பாருங்களேன். அப்போ கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சோகங்கள் துக்கங்கள் கண்ணீரை கூட தேவன் எடுத்து போடுகிறார். ஆமென். அது இருக்கக்கூடாது. அப்போது அழுகையின் ஜெபங்களுக்கு வலிமை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்ததுனால நிறைய பேர் அழுதே ஜெபம் பண்ணா அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. யாரெல்லாம் அழுதா பைபிளில், இதுக்கு பிரசங்கியார் வேலை அது. இன்றைக்கு அழுது ஜெபிக்க வைக்க வேண்டும். யார் யார் அழுதார்கள் அப்படின்னு தேடி, அண்ணால் அழுதாள், ஆகார் அழுதாள் அப்படின்னு 4-5 பாயிண்ட் ரைட்டு. அதுவும் பாருங்கள் லேடிஸாக தான் கிடைப்பாங்க.
யாரெல்லாம் அழுதா அப்படின்னு ஒரு 4-5 இதை எடுத்துகிட்டு வந்து பேசுவாங்க பாருங்கள். அது அந்த கதையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆகாரின் அழுகை ஒரு அறியாமையின் அழுகை. அங்கே தான் நீர் ஊற்று இருந்திருக்கு, அழுதுகிட்டே இருந்திருக்கா. இவன் கண்ணீரில் ஒன்றுமே தெரியல. கர்த்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, நீரூற்றை உண்டாக்கலை, ஏம்மா உங்கள் திரும்ப கொண்டு கழுத்தை கொஞ்சம் திருப்பி விட்டார். பார்த்தா தண்ணி இருக்கு. தண்ணியை வச்சுக்கிட்டு என்ன அழுதுகிட்டு அப்படின்ட்டு இருக்கு. ஆமாங்க, கர்த்தர் நீரூற்றே உண்டாக்குனாரு. ஆகாரின் அப்பவும் பைபிளில் பாருங்கள், ஆகாரின் கண்ணீரைக்கு அழுகு இதை கேட்டாரெல்லாம் போடல, பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அப்படின்னு தான் இருக்கு. ஒரு சின்ன பிள்ளை அழுது, அதன் சத்தத்தை அவர் கேட்டு நீரூற்றெல்லாம் உண்டாக்கலை. ஏம்மா அந்த அழுதுட்டு இருக்க அந்த பின்னாடி திரும்ப அங்கே பாரு, அங்கே தான் தண்ணி இருக்குது, நீ வரும்போதே உனக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீ தெரியாதனால அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது டைரக்ஷனை காட்டுவார் நமக்கு. அங்கே தான் இருக்குது பக்கத்தில், தண்ணி அங்கே தான் இருந்துருக்குது. இதை பார்க்காம ஆண்டவரோ நான் சாவ போகிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு, சாவ வேண்டாமா, தண்ணி அங்கே தான் இருக்குது, தண்ணியே குடி அப்படின்ட்டு அவளும் குடிச்சு பிள்ளைக்கு என்ன பண்ணுறாரு, எடுத்து அவள் கொடுத்துட்டு போகிறா. அண்ணால் அழுதாள் அப்படிமாங்க. நல்லா கவனிங்க, அது மட்டும்தான் பைபிளில் படிச்சிருக்காங்களே தவிர, ஆமாம் ஒரு கவலை, ஒரு வேதனை, பிள்ளை இல்லையான்னு ஒரு வருத்தம், அழுதுட்டா. இப்போ பாருங்க, நீ அழுவது வந்து ஒரு பெரிய குற்றம் அப்படி பேசல. நான் அது உங்களுடைய அடையாளம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் மனசு தாங்க முடியல, அழுதுட்டா, ரைட்டு. ஆனால் அதை தான் பேசுவாங்களே தவிர வேதவசனம் சொல்கிற செய்தியை விட்டுருவாங்க. பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுதான் பாயிண்ட் பாருங்களேன். அழுத எல்லாருக்கும் பதில் கிடைக்கல. ஏன்னா நாட்டில் எத்தனை பேர் அழுதுட்டு இருக்காங்க, காலையில் ஆரம்பித்தா ராத்திரி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்காங்க. எத்தனை வருஷமாக அழுறாங்க. அழுறதுனால வாழ்க்கை மாறாது. கர்த்தர்ட்ட கொடுத்துட்டேன், அவர் பார்த்துப்பாரு, எனக்கு நன்மைகள் நடக்கும். அண்ணால் அழுதாலும் இனிமே பிரசங்கம் பண்ணக்கூடாது. இனிமே என்ன பிரசங்கம் பண்ணோம்னா, பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அங்கே பாருங்க, ஆண்டவருக்கு முன்னாடி ஊற்றிட்டு என்ன பண்ணுறா, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் நல்லா சாப்பிட்டா. எல்லாம் சொல்லுங்க, நல்லா சாப்பிட்டா. நல்லா, இனிமே நான் பட்னியாக இருக்க மாட்டேன், வெளுத்து வாங்க போகிறேன். நல்லா சாப்பிட்டா பாருங்க. ஆமென். கர்த்தர்ட்ட நான் கொடுத்துட்டேன், கர்த்தர்ட்ட சொல்லிட்டேன், இனிமே அவர் பார்த்துப்பார். போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்னாளுக்கு பிறந்த முதல் குழந்தை சாமுவேல் அல்ல, சந்தோஷம். சந்தோஷங்கிற குழந்தை தான் அண்ணாவுக்கு முதல்ல பிறந்துச்சு. அப்புறம்தான் சாமுவேல் பிறந்தான். உங்கள் வாழ்க்கையிலையும் சந்தோஷம் பிறந்துட்டா எல்லா அற்புதமும் நடக்க ஆரம்பிச்சிடும், எல்லா அதிசயமும் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். சிம்சோனுக்கு பாருங்க, இந்த முடியில தான் ஸ்ட்ரென்த் இருந்துச்சான். இந்த முடியை வெட்டின உடனே என்ன போயிடும், ஸ்ட்ரென்த்து போயிடும். அடுத்தால முடி வளர்ந்தாதான் திருப்பி ஸ்ட்ரென்த் பாருங்க, முடியிலே இருந்திருக்கு. அப்புறம் அதை ஒரு அம்மா கண்டுபிடிச்சி சொல்லிட்டு கடைசியில் மொட்டை அடிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா கடவுள் திருப்பியும் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, கிருபையெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ அவனுக்கு பலன் எதில் இருந்தது? ஆனால் உங்கள் பலன் எதில் இருக்கான்? மகிழ்ச்சி. ஆமென். அதனால தான் பிசாசு அடிக்கடி உங்களை மொட்டை அடிக்கான். இவன் சந்தோஷத்தை மட்டும் திருடிடுவோம். திருடிட்டா அவன் எனர்ஜி, ஸ்ட்ரென்த்து எல்லாமே போயிடும், அப்படியே ஆயிடுவான். அதனால தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, அவனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நீ சந்தோஷமாயிரு, இனி ஏன் பிள்ளை துக்கமாக இருக்காது. ஆமென். போய் நல்லா சாப்பிடு, மகிழ்ச்சியாயிரு, மீதியெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறார். ஆமென். பைபிளில் அழுதா பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வசனம் கிடையாது. ஆனால் சந்தோஷமாக இருந்தால் பதில் கிடைக்குங்கிறதுக்கு அம்புட்டு வசனம் உங்களுக்கு காட்டுறேன் நான். வேதவசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவருங்க, அப்பாங்க, என் அப்பா கிட்ட வந்திருக்கிறேன், நான் மனசை திறந்து சொல்லிட்டேன், நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். அப்படி நான் சந்தோஷமாக இருக்கும்போது வேதவசனம் சொல்லுது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு
அருள் செய்வார். ஆமென். Delight yourself in the Lord and he will give you the desires of your heart. உன்னுடைய petitions, desires and petitions of your heart. உன்னுடைய விருப்பம், உன் இருதயத்தின் சில வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே அவர் தருவார். இந்த இடத்துல நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, தமிழில் வந்து வேண்டுதல்கள் அப்படின்னு வருது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இது ஜெபமே இல்லை, டிசையர் தான். அதாவது நீங்கள் வாயை திறந்து ஜெபிக்க கூட இல்லை, நீங்கள் கர்த்தரில் சந்தோஷமாக இருக்கிறீங்க, விரும்புகிறீங்க, நடக்குது. நான் 100 காரியம் அப்படி என் வாழ்க்கையில் சொல்ல முடியுங்க. அதுக்கு ஜெபம் பண்ணதான் எனக்கு ஞாபகமே இல்லை. மனசில் ஒரு ஆசை, ஆனால் அது நடந்துடுச்சு. ஆமென். எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கிறீங்க? ஜெபம் பண்ண ஜெபத்தில் தான் எல்லாம் நடக்குதுன்னா நமக்கு ஒன்றுமே நடந்திருக்காது பாருங்க. ஜெபத்தில், அதனால தான் ஜெபத்தை பெருசாக மேன்மை பாராட்டி நான் பேசலை. நான் எதை மேன்மை பாராட்டுறேன்னா கடவுளுடைய கிருபையை மேன்மை பாராட்டுறேன். ஆமென். மனசில் ஒரு விருப்பம். ஒரு 3 மணிக்கு ஒரு நாள் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு ஊர்லேருந்து கிளம்பி வரேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரியான பசி. சில கிராமங்களில் ஊழியத்து போன உடனே சாப்பிட வச்சு அப்புறம் ஊழிஞ்சே வைப்பாங்க, இல்லைன்னா முடிஞ்சவரனே சாப்பிட வச்சு அனுப்புவாங்க. இவங்க போன உடனே ஒன்றுமே தரல. கிராமம் ஊழியெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம தான் ஊழியத்தை முடித்தோம்னா டபுள் டைம்லலாம் முடிப்போம். 10 மணிக்கு முடிய வேண்டிய மீட்டிங் 2 மணிக்கு முடியுது, வேறு மாதிரி முடியுது. சரி, முடிஞ்ச உடனே ஏதாவது சாப்பாடு தரீங்கன்னு பார்த்தா பன்னு கொடுக்குறாங்க. அடா பாவியடா, எனக்கு பாருங்க சரியாக சூடாக சாப்பிடணும் போல் பெரிய ஆசை. பைசாலாம் இருக்குது, ஆனால் எங்கே சாப்பிட? 2 மணிக்கு 3 மணிக்கு உங்களுக்கு சூடாக சோறு எப்படி கிடைக்கும்? பசி, ஆனால் மனசில் ஒரு ஆசை. இவன் வந்த ஆட்கள்லாம் சிலர்லாம் எதையான திம்பணும் பண்ண திங்கல. எனக்கு பசித்தாலும் எப்படி அது புல்ல திங்காது அப்படிங்கிற மாதிரி இந்த புளிக்கு நமக்கு வந்து சோறு தான் அப்படிங்கிறதுல பட்னியாக இருந்தாலும் கிடப்பேன் தவிர இந்த பண்ணை திங்க மாட்டேன் நான். வண்டியை எடுங்கப்பா அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கோம். அப்படியே வந்துட்டு போகும்போது இந்த ரோடு தான் கிராஸ் பண்ணி போயிட்டோம். ஒருத்தர் சொல்கிறாரு புது பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம், நைட்லாம் கடைகள் இருக்கும்னு பார்த்தா அது கரெக்டாக அந்த 3:30 அவன் எல்லாரும் மூடி தூங்கிட்டு இருக்கிற அந்த அவ்வளோ நேரம் தூங்குவாங்க பாருங்களேன். அது மாதிரி ஒன்றும் இல்லை, வடை டீ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஜூஸ் குடிப்போம். எனக்கு சோறு வேணும் சூடா. வடை சாப்பிடு, ஜூஸ் சாப்பிடுன்னு எனக்கு சோறுன்னு இங்கே சொல்லுது. சில பேர் பார்க்குறாங்க, ஒரு இச்சையடக்கமே இல்லாத பிரசங்கயார் போல அப்படின்ட்டு. சாப்பிட்டா சோறு சாப்பிடுவோம், இல்லைன்னா சும்மா படுப்போம் அப்படிங்கிற மாதிரி. இது வரும்போது ஏதோ ஒரு கூட்டம் ஒரு இடத்துல பார்த்த மாதிரி எனக்கு மைண்டில் கிளிக் ஆச்சு. நான் சொன்னேன் வண்டி திருப்புங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த அவசரத்தில் மறந்துட்டேன். திருப்பி இதே ரோட்டில் திருப்பி வரேன். இந்த ருசி ஹோட்டல் இருக்குது பாருங்க, இந்த முக்கு, அது வந்து திறந்துருக்கு. உள்ளே போகிறேன், இலை போட்டு சுடுசோறு போட்டு கறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலங்க, நான் எல்லாரும் வாங்கப்பா உட்காருங்க அப்படின்ட்டு. இந்த ரம்ஜான் டைம்னு கடை திறந்து வச்சு சாப்பாடுலாம் இது பண்ணிட்டு போட்டுருக்க மாட்டேன். அதுவும் நான் வழக்கமாக பரோட்டா கரெக்டாக தானே இருக்கும். சுடு சோறு போட்டு கறி குழம்பு ஊற்றுறான், வாசனை வேற மாதிரி தூக்குது. எல்லாரும் உட்காருங்கப்பான்னு கடன்னு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்கறதுக்கு பார்க்கும், கல்லால் ஆளே காணும். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே செட்டரை கீழே இறக்கிட்டான். முடிஞ்சு போச்சு போலன்ட்டு. பரவாயில்ல, நம்ம கரெக்டான நேரத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நாங்களாம் என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு முடிச்ச மட்டும் தான் தெரிஞ்சு ரம்ஜானுக்கு 3 மணிக்கு ஃப்ரீயாக சாப்பாடு போட்டிருக்காங்க. இது ஒரு சாதாரணமான விஷயமா உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் 3 மணிக்கு சுடுசோறு வேணும்னா எனக்காக கர்த்தர் என்ன வேணாலும் செய்ய வைப்பார். இதில் நீங்கள் கறியை பார்க்கீங்க, நான் கர்த்தரை பார்க்குறேன். எனக்கு இதில் கறி தெரியலங்க, என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத நான் ருசித்து பார்க்குறேன். அப்போ இதுக்காக நான் போட்டு ஆண்டவரே உம்முடைய தாசனுக்கு இப்படி ஊழியம் செய்து வந்த எனக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு ஆசை, சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே யோசேன். சூடாக மகனை கறி சோறே உனக்கு போடுறேன் அப்படின்னு பாருங்க. எங்களுக்காக அவ்வளோ நேரம் அவன் சட்டை திறந்து வச்சுருக்கான். நாங்கள் உள்ளே போனோம், இழுத்துட்டான்.
கரெக்டாக எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ட்டு. எனக்கு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், ஃப்ரீயாக போடுறான்னு இருந்தால் நான் போயிருந்துருக்கவே மாட்டேன். அது எனக்கு மைண்டில் தெரியவே தெரியாது. நான் ஹோட்டல் தானே, எனக்கு அந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஹோட்டல் திறந்துருக்குன்னு உள்ளே போயிட்டேன். எல்லோரும் உட்காந்தாங்க, நல்லா சாப்பிட்டு இது பண்ணி கடைசியில் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க பார்க்க, எல்லாம் நல்லா சாப்பிட்ருங்க. ஒருத்தன் சொல்கிறான், இந்த பாருங்க பிரதர் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ட்டு. எனக்கு அப்போவுமே ஒரு டவுட், அப்போ தான் முதல் டவுட்டுக்குள்ளே எழும்புது. இந்த சப்ளையர் ஏன் அவன் மிச்சம் வச்சதுக்கு இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். கல்லால் பார்க்க ஆளையே காணும். அப்புறம் தான் சொல்கிறாங்க, ஃப்ரீயாக நாங்கள் 3 மணிக்கு போட்டு இன்றைக்கி கறிசோறு அப்படிங்காங்க. அப்படி ஒரு கறிசோறு சாப்பிட்டதே இல்லை பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட். இப்போ நிறைய பேர் சாப்பிடும் போல் இருக்குது. இன்னும் ஒரு 2ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கறிசோறு போட்டுருவோம் உங்களுக்கு. ராயல் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்ஸ். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவார். நீங்க போய் ஜெபிச்சிருக்கவே மாட்டீங்க, ஆசைப்படுவீங்க, நடந்துரும். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கோ விரும்புகிறது கொடுக்கப்படும். ஆமென். உங்க பைபிள்ல எப்படி சொல்ல, நீதிமான் ஜெபிக்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் தருவார்ல, நீதிமானுக்கோ அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு தகப்பன் இருக்கா, விரும்பினாலே நடந்துருது. என் பிள்ளை ஆசைப்படுது, என் பிள்ளை விரும்புது. நான் நிறைய வாட்டி இதை யோசித்துருக்கிறேன். இப்படி 100 காரியம் சொல்ல முடியும், கதைகள் வாழ்க்கையில். ஒவ்வொரு விருப்பத்தை கடவுள் எப்படி நிறைவேற்றினார், எப்படிலாம் அந்த காரியங்கள் நடந்தது. அது உணவில் இருக்கலாம், உடையில் இருக்கலாம். நம்ம தேடி யோசிப்போம். கரெக்டாக அது நமக்கு அப்படியே நேரிட பண்ணுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், மனமகிழ்ச்சியாயிரு, உன் உள்ளத்தின் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ஒன்றும் நிராசையாக போகாது, எல்லாம் நிறைவேறும் ஆசைகளாக இருக்கும். நிராசை அல்ல, நிறைவேறும் ஆசைகள். ஆமென். வெத்து ஆசைகளாய் அல்ல, அவைகள் எல்லாம் நிரப்பப்படும் ஆசைகளாக இருக்கும். அப்போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய பலன் அதுதான். அப்போ பிசாசு சிம்சோனை மொட்டையடிக்க பார்க்குற மாதிரி நம்மளை அவன் என்ன பண்ண பார்க்குறான், சோகப்பட வைக்க பார்க்குறான். அப்போ முதல்ல எதிர்த்து நிற்கணும். இந்த கவலை சோகம் வரும்போது கெட் அவுட், வெளியில் போ, நான் சந்தோஷமாக இருப்பேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமென். Thank you Lord Jesus. ரேக்லாமாரா ஷாகோரோ போஹோ ஷியாந்த ரஹலமாந்த ரெபெலரே ரஹலபோ ஷேகேந்த ரஹாந்தோ ரமந்துலோ ப்ரோகோ தாரா ஹாசியா தரபாலாரா. மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அப்போ வாழ்க்கை முறையாக இருக்கலாம், லைஃப் ஸ்டைல், ஜாய் லைஃப் ஸ்டைல். ஆமென். ப்ரேயர் கூட ஜாயாக ப்ரேயர் பண்ணி பாருங்கள், ரொம்ப நேரம் ஜோம் பண்ணுவீங்க. அழுது ஜோம் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும், திரும்பி பாருங்கள் 10 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் ஹாப்பியாக ப்ரேயர் பண்ணி பாருங்கள், டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே பாஸ் ஆயிடும். துக்க வீட்டில் போய் இருந்து பாருங்கள், ஒரு யுகம் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். எப்பப்பா எடுப்பாங்க, இன்னும் நேரமே போகாது. ஏன்னா அவ்வளோ சோகத்தில் நேரம் போகாது. அதே சந்தோஷமான மொமெண்ட்டில் இருந்தீங்கன்னா டப்புன்னு போயிடும் பாருங்க. எப்படி போச்சுன்னே தெரியாது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், சந்தோஷமாக இருந்துங்கன்னு அர்த்தம். டக்குன்னு எப்படிங்க 10 வருஷம் ஆச்சு, இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக போயிருக்குன்னு அர்த்தம், ரொம்ப மகிழ்ச்சியாக போயிருக்குன்னு அர்த்தம். போனதே தெரியலையே, இருந்ததே தெரியலையே. அப்போ சோகமாக ப்ரேயர் பண்ணும்பொழுது நம்ம ப்ரேயர் கூட அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். ஆனால் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியின் முன் வாருங்கள். ஆமென். உங்கள் மனவாழ்னை சந்திக்க, உங்கள் தகப்பனை சந்திக்க அப்படி வாங்க. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். மன மகிழ்ச்சியாக இரு. அப்போ பைபிள் சோகத்தை ஒரு நாள் ரெக்கமெண்ட் பண்ணல. உங்களுக்கு புரியுதுங்களா? கரெக்டாக கன்வின்ஸ் ஆகிடுங்க, கரெக்டாக இது பண்ணிடுங்க. எங்கேயுமே கடவுள் மனுஷனை ஆதாமும் ஏவாளையும் படைச்சி கொண்டு போய் வைக்கிறார். அந்த தோட்டத்துக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? ஏதேன். ஏதேனில் அவர்களை வைத்தார். ஏதேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா டிலைட் அப்படின்னு அர்த்தம். டிலைட், த பிளேஸ் ஆஃப் டிலைட், பேரின்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மனுஷனை படைச்சு எங்க வச்சாரு? பேரின்பத்தில் வைத்தார். ஆமென். நம்ம சர்ச்சு இருக்கிறதும் பேரின்பபுரம் தான். ஆமென். ஆமாம், பேரின்பத்தில் வைத்தார்.
ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பேரின்பம். அப்போ அவருடைய மனசு, அவருடைய உள்ளம் சந்தோஷத்தை தான் வைக்குது. அவரை விட்டு தூரம் போன பையன் திருப்பி வரான். அந்த வீட்டுக்குள்ள பாருங்க சந்தோஷம், கீத வாத்தியங்கள், ஆடல்கள், பாடல்கள்னு ஒரு பெரிய கலிகூறுதல் அங்க என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ அதுதான் நடக்குது. அப்போ கடவுளுடைய பிரசன்னத்தண்டை வரும்பொழுது உங்க மகிழ்ச்சி திரும்ப கொடுக்கப்படுகிறது. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். உங்க வாழ்க்கையில the power of redemption, மீட்பின் வல்லமை வேலை செய்துனா ஃபர்ஸ்ட் சைனே என்ன தெரியுமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி. மீட்பு உங்க வாழ்க்கையில வேலை செய்ததனுடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா? ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த நாள் அது ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கட்டும். ஓ எஸ் எஸ், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. ஆமென். உங்க சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், உங்க மகிழ்ச்சியை இழந்திருக்கலாம். நான் சொல்றேன், திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி. ஆமென். அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இன்னையோடு அது நீங்கி போகட்டும். சோகத்தின் வடுக்கள், துக்கத்தின் நாட்கள், வேதனையின் நாட்கள். சொன்னார் பாருங்க, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடு போ. உன் வேதனை, நீ 12 வருஷம் வேதனை சொல்றாரு, உன் சிறியே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சுகமாயிரு, சமாதானத்தோடு போ. இன்னைக்கு நான் நம்புறேன், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய உள்ளம் உங்களை அப்படிதான் வாழ்த்துகிறது. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடு போ, சந்தோஷத்தோடு போ, மகிழ்ச்சியோடு போ. Oh, thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Oh, ஆனந்தத்தின் தேவன் அவர், நித்திய ஆனந்தர் அவர். Oh, நித்திய மகிழ்ச்சியை தருகிறவர் அவர். ராப்லோ கோராபா ஷாட்டாலாபாரா காதாராபாலாரா. ஓ, இந்த மாலை வேளையில இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை நான் பேசுகிறேன், சந்தோஷத்தை நான் பேசுகிறேன், ஆனந்தத்தை நான் பேசுகிறேன், கலிகூறுதலை நான் பேசுகிறேன். ரேகானா மோஷாக்லா மாண்டாலா, ஒட்டிங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய நான் பேசுறேன். இது வரைக்கும் ஒடுக்கப்பட்ட ஆவியில துதிக்க முடியாம, சந்தோஷப்பட முடியாம ஒடுங்கியே அவங்க இருந்தாங்கன்னா அது நீங்குவதாக, அந்த ஒடுங்கின வஸ்திரம் நீங்குவதாக. ஓ, துதியின் வஸ்திரத்தை நான் பேசுகிறேன், துதியின் வஸ்திரங்கள். ஓ ஓ, ஹalleluya hallelujah hallelujah. ஆனந்த தைலத்தை நான் பேசுகிறேன். I speak the oil of gladness, oil of gladness. ஆனந்த தைலம், ஆனந்த தைலம் ஒவ்வொரு தலையில தங்கட்டும் சுவாமி, ஒவ்வொருடைய வாழ்க்கையில தங்கட்டும் சுவாமி, ஒவ்வொரு இருதயத்துல தங்கட்டும் சுவாமி, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே தங்கட்டும் சுவாமி, ஒவ்வொரு உறவுகளுக்குள்ளே வருவதாக, வாழ்க்கைக்குள்ளே வருவதாக. ஆனந்தத்தை நான் கட்டவிழ்க்கிறேன், மகிழ்ச்சியை நான் கட்டவிழ்க்கிறேன். ஜபங்களுக்கெல்லாம் பதில் வருவதாக, ஆலை விரும்பினதெல்லாம் நடப்பதாக, கேட்டதெல்லாம் நடக்கட்டும் சுவாமி, ஆசைப்பட்டதெல்லாம் கூட நடக்கட்டும் சுவாமி. மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் ஆசைகள் நிறைவேறும். நீ விரும்பினது உனக்கு கொடுக்கப்படும், நீ விரும்பினது கொடுக்கப்படும், நீ விரும்பினது வரும். நான் நம்பினது அவராலே வரும். சந்தோஷ பாடல்களை இனி நீங்கள் பாடுவீர்கள். சோக பாடல்கள் அல்ல, மகிழ்ச்சியின் பாடல்கள், சந்தோஷ பாடல்கள், ஆனந்த பாடல்கள். ஹalleluya hallelujah. Glory 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 glory. ஷேக்ரபாகாய். இயேசு வந்து போனா துக்க வீடும் சந்தோஷமா எடுத்து பாருங்களேன். துக்க வீட்டை கூட சந்தோஷம் வீட்டா மாத்துகிற ஆண்டவர். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில இழப்புகளை, உங்க வாழ்க்கையில சில 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 பிரியமானவர்களை உங்க வாழ்க்கையில இல்லாத நிலையில நீங்க இருந்தீங்கன்னா கூட நான் சொல்றேன், அந்த துக்கத்தை ஆண்டவர் துடைத்து போட்டு உங்கள் வீட்டை சந்தோஷமான வீடாக அவர் மாற்றுகிறார். ஹalleluya hallelujah. மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேலே வந்து தங்கட்டும்.
இந்த மாலை வேலையில் டாடி அதை நான் பேசுகிறேன் சுவாமி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஓ ரபா ஷாகாலா பிரா கதாரா பாலா பாரா ரகோலா ரா ஷேகேடாலா பாரா கதாரா பாலா பாரா கதாரா பாலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாய் ஆராதனை செஞ்சு பாருங்க. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீனா ஹாசா கோரா நா கதாரா பா கதாலா ரிடாலா போ ஷேக்லே மாட்டா நா கதாரா பாலா ரா 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 ரா. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இது தொடருங்க உங்க வாழ்க்கையில. வீட்டுக்கு போங்க, நல்ல பாட்டு போடுங்க. இப்போ கூட உங்களுக்கு ஆடுறதுக்கு வெக்கமா இருக்கு, நல்லா ஆடுங்க. பிசாசு ஆடி போயிடுவோம். உங்க எதிரியை நீங்க ஜெயிக்கிற பெரிய ரகசியமே உங்க முகத்தில் இருக்கிற புன்னகை தான். உங்க மூஞ்சில என்னைக்கு சிரிப்பை பார்த்துட்டானோ அன்னைக்கு எதிரி கிளம்பிடுவான். அதனாலதான் பாருங்க, பழைய படத்துலலாம் அந்த வில்லன்கள் சிரிக்கிற மாதிரியே காட்டுவாங்க. ஏன்னா அது சிரிப்பை வச்சு ஜெயிச்சிருவோங்கிறத முன்னாடியே காட்டுற மாதிரி அப்படின்ட்டு. வில்லனே சிரிக்கிறான்னா நீங்கெல்லாம் ஹீரோ. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல இந்த மாதிரி மகிழ்ச்சியான பாடல்களை எடுத்து பாடுங்க. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன் போடுங்க. டாங்கர குத்து குத்துன்னு குத்துங்க, யார் கேட்க போறா? ஆமென். நல்லா பாட்டு போடு. நம்ம என்ன நினைக்கிறோன்னா இதெல்லாம் என்னங்க, நல்லா ஆடுங்க, ஆடி பாருங்க. பாடி வியாதிலாம் எங்க போகுதுன்னே தெரியாதுங்க. மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். நோயே இருக்காதுங்க. யார் சொன்னா நோய் என்னன்னு உங்க சொத்துரிமையா? 40க்கு அப்புறம் வரணும்ட்டு ஏதாவது எழுதி வச்சிருக்கிறாரா? வரக்கூடாது, ஒரு நோய் வரக்கூடாதுங்க. வியாதியை ஒன்று விட்டு விலக்கு வேண்டிருக்கிறார். ஏன்னா நம்ம பலத்தின் ரகசியம் உணவுன்னு நினைக்கிறோம், ஆகாரம் நினைக்கிறோம். இல்லைங்க, பலத்தின் ரகசியம் மகிழ்ச்சி. அதுவும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்கள் பலன். ஆமென். சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, பாடுங்க. நீதிமான் பாடி மகிழ்கிறான். பாட்டு பாடினாலே சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். பாருங்களேன், பாடு பாடு எப்படி இருக்குது. வீட்டுக்கு போக மனசே இல்லை, அப்படியே போர் பாட்டா பாடி என்னம்மா அப்படிதானே இருக்கு. ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. சந்தோஷம் பாருங்களேன், இன்னும் மகிழ்ச்சி. ஆடுறது பாடுறது இதற்காக தான் கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. செய்யுங்க, வீட்லேயே செய்யுங்க. பாட்டு போடுங்க. நல்ல இந்த மாதிரி சோக பாட்டுலாம் கேட்காது, நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. இந்த மாதிரி மகிழ்ச்சியான பாட்டு, சந்தோஷமான பாடல்கள். அது சாங் ப்ளே பண்ணிட்டு கூட சேர்ந்து பாடுங்க. நிறைய பாட்டுக்கள்லாம் எடுத்து வச்சு கூட சேர்ந்து பாடுங்க. நீங்களே பாடுங்க. தூதர்களே இறங்கி மியூசிக் வாசிப்பாங்க, பரலோகமே இறங்கி வருங்க. ஆமென். அந்த சனமே பரம தூதர்களின் திரள் அப்படியே கூடி பாட்டு பாடினாங்கன்னு போட்டுருக்குது. ஆமென். ஆமாம், அவங்க வந்து உங்களுக்கு மியூசிக் வாசிப்பாங்க. ஆமென். சந்தோஷமா இருங்க, மன நிறைவோடு இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போறோம், மகிழ்ச்சியின் விதைகளை விதைக்க போறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, கண்ணீரோடு விதைக்கிறவன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரே இது கேள்வி, என்ன கண்ணீரோடு ஏன் விதைக்கணும்? கண்ணீரோடு விதைக்கிறவனே கம்பீரத்தோடு அறுப்பானா? நம்ம விதைக்கும் போதே கம்பீரமா விதைக்க போறோம். ஆமென். பாருங்க, சொன்ன உடனே தங்கம் வந்துருச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைங்க பிரதர். கண்ணீரோடு இல்லைங்க, விதைக்கும் போது எப்படிதான் விதைக்கிறோம்? கண்ணீரோடு விதைக்கல, விதைக்கும் போதே சந்தோஷத்தோடு விதைக்கிறோம், மகிழ்ச்சியோடு விதைக்கிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? ஆராதனை செய்யுங்கள். அது ஆராதனை மட்டும் இல்லை, ஜெபம் மட்டும் இல்லை, கொடுக்கறது கூட. பவுல் சொல்றாரு, எப்பா ஏன்பா சோகமா இருக்க தம்பி, நீ சோகமா இருக்கிற தம்பி கொஞ்சம் கொடுக்காத தயவு செய்து. அவன் விசனமாயும் அல்ல. எப்படி சொல்றாரு பாருங்க, அழுதுட்டே கொடுக்காத. சில நேரத்தில் அழுது கொடுக்குற அளவுக்கு பண்ணிடுவாங்க. நீ கொடுக்கலன்னா ஆஸ்பத்திரியில் இல்லை பாஸ்டர், ஆஸ்பத்திரியில் ரொம்ப பில்லு ஜாஸ்தி ஆகும், பெசாடி தசம பாகம் கொடுத்தாதான். இதுக்கு போட்டு ஆஸ்பத்திரி வரைக்கும் என்னை இழுக்கணுமா? வேண்டாம். எப்போ அந்த கவர் எடு, முதல்ல அவருக்கு தசம. இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் ஒருத்தன் வேண்டாம், உதாரணமே வேண்டாம். இப்படி ஒரு பயத்திலே மக்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க? கொடுத்துருக்காங்க. பயத்திலே கொடுத்துருக்காங்க, சந்தோஷத்தில் கொடுக்குறது. ஆமென். இந்த மாதம் மட்டும் என்னுடைய 2 கைச்சேனையும் எடுத்து கொடுத்துருக்குறேன். ஒருத்தர் சொன்னேன், பாஸ்டர் கையில் கைச்சேனே இல்லைன்னு. உங்களுக்கே எவ்வளோ கவலைன்னா என் அப்பாவுக்கு எவ்வளோ கவலை இருக்கும், அவர் எனக்கு தருவார்.
சும்மா இல்லைங்க 4 பவுனுங்க ஒரு கை செயின். அதை அப்படியே கொடுத்தேன், சந்தோஷமாக கொடுத்தேன், நான் மகிழ்ச்சியாக கொடுத்தேன். இந்த மாதம் தான் நிறைய தேவை, ஆனால் இந்த மாதம் தான் நிறைய விதைச்சிருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்களா இது ஏதாவது அழுத்தம் இருக்கும்? ஒரு திருமணத்தையே நடத்தி வச்சுருக்கிறோம், ஒரு மேரேஜையே நடத்தி வச்சுருக்கிறோங்க, ஒரு திருமணத்தையே நடத்தி வச்சுருக்கோம். 10 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறாங்க இலவசமாக. அதில் ஒரு ஜோடிக்கு நம்ம தான் நடத்தி வச்சுருக்கோம், நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அதை நடத்தி வச்சுருக்கிறோம். ஆமென். ஆமாம். அப்போது கண்ணீரோடு விதைக்கிறவன், அது என்ன கண்ணீரோடு விதைக்கிறவன்? அப்படிலாம் விதைக்க வேண்டியதில்லை. நான் விதைக்கும் போதே சந்தோஷத்தோடு விதைக்க போகிறேன். ஆமென். விதைக்கும் போதே சந்தோஷத்தோடு என்ன பண்ண போகிறோம்? விதைக்க போகிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விதையும் சந்தோஷம் தான், அறுவடையும் சந்தோஷம். அப்போ கண்ணீரோடு விதைச்சாலே கம்பீரமாக அறுக்க முடியும்னா, விதைக்கும் போதே ஒரு கம்பீரம் இருக்குதுன்னா, அப்போ அறுவடை இந்த லெவலில் இருக்கும். யோசிப்பார், வேற லெவலில் இருக்கா? ஆமென். ஆண்டோடைய பிரசன்னத்தில் சந்தோஷத்தில் விதைச்சிருக்கிறாங்க. தங்கமோ ஏதோ ஒன்று விதைக்கிறோம், கொடுக்கறது அவர் தான் கொடுக்கணும். சந்தோஷத்தில், விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அப்படியே அழுத்தி அப்படியே இது பண்ணி ஒரு கவருக்கு 10 கவரை கொடுத்து, எவ்வளோ ட்ரிக்லாம் இருக்குது பாருங்கள். ஜனங்கிட்ட காணிக்கை கொண்டு வரதுக்கு எவ்வளோ ட்ரிக்லாம் இருக்குது. ஒருத்தர் வந்து பார்க்குறோம், நம்ம வேற எங்கேயாவது கொடுத்துருவாங்க, 10 கவரை பிளான் பண்ணு அப்படின்ட்டு. அவன் பார்த்தான், ரூபாவை 10ஆ மாற்று, ஒரு கவர் வச்சா 100 ரூபா, 10 கவர்னா கவருக்கு 10. நாங்களும் செய்வோம்ல அப்படின்னு 100 ரூபாயை 10 ரூபா 10ஆக மாற்றி 10 கவர்லேயும் வச்சுட்டான். கவருக்கு 10 என்ன பண்ணாலும். அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, ஆவியானவர் உள்ள வந்து மக்கள் வந்து சந்தோஷத்தில் நிறைஞ்சா கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிக்கும். ஆமென். நடக்கும். ஆனந்தத்தால் கொடுக்க போகிறோம், மகிழ்ச்சியின் விதைகளை நாம் விதைக்க போகிறோம். ஆமென். இன்னைக்கு ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்களும் நேரில் இருக்கிற பிள்ளைங்க சந்தோஷத்துலேருந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணும்? எனக்கு தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, ஊழியத்து தான் கொடுக்கணும் இல்லை, யாருக்குனாலும் கொடுங்க. ஆமென். ஐம் நாட் சே இன்னைக்கு வந்து இது இங்கே எனக்கு கொடுக்கணும் அப்படிலாம் சார். உங்கள் சந்தோஷத்தில் யாருக்கெல்லாம் எல்லாமே கொடுக்கணுமோ கொடுங்களேன். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, இந்த நாள் பரிசுத்தமான நாள், இதில் என்ன பண்ணாதீங்க, விசாரப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து உங்கள் பங்குகளை அனுப்புங்கள். அப்போ அங்கே கூட சந்தோஷத்தில் தான் மக்கள் கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் கொடுக்க மாட்டாங்க இல்லை, மகிழ்ச்சி உள்ள வந்துடுச்சுன்னா, மனசு நிறைஞ்சிடுச்சுன்னா பர்சு திறந்துருங்க. இதான் ரகசியம். உங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாங்கங்கிறாங்க, மனசு நிறைஞ்சா பர்சு திறக்கும். நீங்கள் மனசே நிறையாமல் அவன் பர்ஸை திறக்க ட்ரை பண்ணிங்கன்னா அவன் பார்ப்பான், ஐயோ பிட் பாக்கெட்டுக்காரங்க வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பான். மனசு நிறையும் பொழுது பர்ஸு திறந்துருக்கும். ஆமென். உள்ளம் திறந்துடும், உள்ள நேரம் அவனுக்கு தெரியுது. இப்போ என்ன மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தால் சகையை சொல்லியிருப்பான், ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதியை ஏழை கொடுத்துடலான் இருக்கிறேன். இப்போ தான் வந்தேன், ஞானஸ்தானம் கூட இன்னும் எடுக்கல. பைபிளில் போட்டிருக்கு, அவன் சந்தோஷமாய் அவரை கூட்டி கொண்டு போனான். அவன் வாழ்க்கையில் அது வரைக்கும் நடக்காத ஒண்ணுங்க. ஊரே ஒதுக்கி தள்ளிச்சு. அந்த சகைவு இயேசுவன் கையை பிடிச்சாரு. இப்போ சந்தோஷமா இவரை கூட்டிட்டு போனானா, போகும்போதே உள்ள பெரிய சந்தோஷம். இப்போ சொல்றான், யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா கூட 4 மடங்கு கொடுத்துறேன் அப்படின்ட்டான். ஏன்னா நான் தான் 10 மடங்கு ஆக்கி வச்சிருக்கேன். நல்ல பணத்தை பெருக்க தெரிஞ்ச ஒரு ஆளு, அதனாலதான் 4 மடங்கு எப்படி கொடுக்க முடியும்? 1 மடங்கு வாங்கியிருக்கான், 4 மடங்கு திருப்பி கொடுக்குன்னா அப்போ பெருக்கிருக்காம்ல. சொல்றான், 4 மடங்கு திருப்பி கொடுத்துருந்தேன். இன்னும் அவனுக்கு சந்தோஷத்துல கொடுக்கணும், அந்த சந்தோஷம் வந்தா கொடுக்குறாங்கிறேன். இன்னும் அவனுக்கு நிக்க மாட்டேங்க. அவன் சொல்றான், என் சொத்தில பாதியை ஏழை கொடுத்துட்றேங்க அப்படிங்க. இயேசு பார்த்தார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே அப்படின்னு சொன்னார். ஆமென். ஜாயில இருந்து கொடுக்கறதுங்கிறது அது வேற மாதிரியான ஒரு காரியம் பாருங்க. அது அந்த அறுவடையே வேற. கண்ணீரோடு விதைச்சாலே அப்படி வருதுன்னா, சந்தோஷத்தின் விதைகள் வேற மாதிரி வைக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி கொடுப்போம்.